அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆஸ்துமா நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை தாலிசபத்திரியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். தாலிசபத்திரி 10 கிராம், தூதுவளை 10 கிராம், மிளகு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், சுக்கு 5 கிராம், தேன் தேவையான அளவிற்கு. தேனை தவிர்த்து மற்ற பொருட்களை அளவுகளின்படி சேர்த்து 1-2ஆக அரைத்தெடுக்க வேண்டும். அற்புதமான முறையில் அரைத்தெடுத்த விழுதை கொண்டு நாம் ஆஸ்துமா நோயை போக்குவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்தெடுத்த விழுதில் இருந்து 10 கிராம் சேர்க்கவும். நாம் சேர்த்த விழுது கொதிக்கின்ற நீரில் நன்றாக கரைந்து தாலிசபத்திரி தீநீராக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான முறையில் நாம் தயாரித்த தாலிசபத்திரி தீநீரில் தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து கலக்கவும். மிகவும் அற்புதமான சுவையுடைய இந்த தாலிசபத்திரி தீநீரை ஆஸ்துமா என்ற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 2 முறை காலை மாலை 30 மில்லி அளவிற்கு உணவிற்கு பின் பருகி வந்தால் படிப்படியாக நோயின் தீவிரம் குறையும், நுரையீரலும் சுத்தப்படுத்தப்படும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.